முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டில் உள்ள அவருடைய உருவப்படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை செலுத்தினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர், ஜெயலலிதா மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் அனைவரது மனதிலும் நிலைத்திருக்கும் என்றார். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்தியா அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. முன்னாள் கேப்டன் விராட் கோலி சதமடித்து இந்திய அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார். கிரிக்கெட் பேட் தயாரிக்கும் நிறுவனங்கள் வட இந்தியாவில் மட்டுமே அதிக அளவில் இருக்கும் நிலையில் சென்னையில் கிரிக்கெட் பேட் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி வெற்றி கொடி கட்டியிருக்கிறார் சூர்யா என்ற இளைஞர். வணக்கம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய அரசின் ஹிந்தி திணிப்பை கண்டித்து திருவண்ணாமலை காமராஜர் சிலையில் இருந்து திமுக மாணவர் கூட்டமைப்பினர் 500க்கும் மேற்பட்டவர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. புதிய சிம்போனி இசை தொகுப்பு வெளியீட்டு நிகழ்ச்சிக்காக பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா இன்று காலை லண்டன் புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். சிம்போனி இசை தொகுப்பு தன்னுடைய பெருமை மட்டுமல்ல, அது இந்தியாவின் பெருமை என்று இளையராஜா கூறியிருக்கிறார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். திருவாரூரில் பழவனக்குடி கிராமத்தைச் சேர்ந்த 6 பேர் வீடு மற்றும் பட்டா வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்த நிலையில் 6 மணி நேரத்தில் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பஞ்சாபை சேர்ந்த பெண் ஒருவர் விவசாயத்தில் ட்ரோன் பயன்படுத்தி அதன் மூலமாக வருவாய் ஈட்டி பலருடைய கவனத்தை ஈர்த்து வருகிறார். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். துபாயில் இருந்து தங்கம் கடத்திய வழக்கில் கைதான தமிழ் பட நடிகை ரன்யா ராவ் வீட்டில் வருவாய் குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் 5 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் நகைகள் பணம் சிக்கியுள்ளது. 3 மாதத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட அவர் கடந்த 15 மாதங்களில் 48 முறை துபாய் சென்றிருப்பதும் தங்க கடத்தலுக்கு என்றே பிரத்யேக ஆடையை பயன்படுத்தியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. கர்நாடகாவில் தொடர்வது சிறிய இடைவேளை. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். 2025 ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் மீதான 2ஆம் கட்ட சோதனையும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. விண்ணில் சீறி பாய்ந்த சில நிமிடங்களில் ராக்கெட் எண்ணற்ற துகள்களாக வெடித்து சிதறியது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்பிற்கிடையே லண்டனில் தன்னுடைய சிம்போனியை இசையமைப்பாளர் இளையராஜா அரங்கேற்றம் செய்துள்ளார். திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து தமிழ்நாட்டில் விவசாயம் முதல் வாகன ஓட்டுதல் வரை பல்வேறு துறைகளிலும் பெண்கள் சாதித்து வருகின்றனர். அப்படி தாங்களும் முன்னேறி பிறருக்கும் வழிகாட்டும் பெண்கள் பற்றிய ஒரு தொகுப்பு. இந்தியாவில் எந்த மாநிலமும் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் வட இந்திய மாநிலங்களில் பெரும்பாலும் ஹிந்தி மொழி மட்டுமே கற்பிக்கப்படுவதாகவும் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை மேற்கொள்கின்றன. முன்னாள் சாம்பியன்களான இரு அணி வீரர்களும் மீண்டும் கோப்பையை வென்று சாதனை படைக்க முனைப்பு காட்டுகின்றனர். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ஒன்றிய அரசின் IIT, NIT உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு மாணவர்கள் அதிக அளவில் சேரும் வகையில் அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் விவசாயம் முதல் வாகனம் ஓட்டுதல் வரை பல்வேறு துறைகளிலும் பெண்கள் சாதித்து வருகின்றனர். அப்படி தாங்களும் முன்னேறி பிறருக்கும் வழிகாட்டும் பெண்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பாஜகவுடன் கூட்டணி சேர தவம் கிடக்கிறார்கள் என்று அண்ணாமலை அதிமுகவை விமர்சித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு எழுந்தது. ஆனால் அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அண்ணாமலையும் அதிமுகவை பற்றி பேசவே இல்லை என்று கூறியுள்ளார். அதிமுக நிர்வாகிகள் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து தேர்தல் பணிகளில் இணக்கமாக பணியாற்ற வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தென் மாவட்ட நிர்வாகிகள் மீது அதிருப்தியினையும் வெளிப்படுத்தியுள்ளார்.
லண்டனில் சிம்போனியை அரங்கேற்றம் செய்து இசைஞானி இளையராஜா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் போட்டி மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாதிக்கப்படும் 7 மாநிலங்களுக்கு எம்பிக்களை அனுப்புவது உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். விரிவான செய்திகளை தொடர்ந்து சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சிம்போனியை வெற்றிகரமாக அரங்கேற்றிய பிறகு லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய இசைஞானி இளையராஜாவுக்கு இசைக்கலைஞர்கள், பாடலாசிரியர்கள் மற்றும் திரையுலகினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக நிறுவனங்களின் முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நுகர்வோர் பொருட்களின் சந்தை மிகப்பெரிய அளவில் உள்ளதாக கூறியிருக்கிறார். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்று விமர்சித்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து தன்னுடைய வார்த்தையை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வரப்படும் என திமுக எம்பி கனிமொழி எச்சரிக்கை விடுத்த நிலையில் 1 மணி நேரத்தில் பிரதான் பணிந்தார்.